திமுகவின் ஆட்சி கலைப்பா, அதிர்ச்சியில் திமுக தலைவர்கள், மகிழ்ச்சியில் அதிமுகவினர். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே இப்ப மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அஜித்குமார் லாக்அப் டெத் மரணம். இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பேசப்பட்டு, அதாவது பேசப்படுவதை விட காவல்துறை மிகப்பெரிய ஒரு அத்துமீறலை செய்திருக்கிறது அந்த இடத்திலே அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முன்பாக, அதாவது இந்த 4 ஆண்டு காலத்திலே கிட்டத்தட்ட 25 மரணங்கள் என்பது காவல்துறையின் மூலமாக நிகழ்த்தப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக குற்றம் சாட்டி இருக்கிறது. இப்போ போலீஸ் துறை என்பது, அதாவது காவல்துறையுடைய முக்கிய பொறுப்புகள் பூரா யாரின் கையில் இருக்கிறது அப்படின்னா, நமது தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கையிலே இருக்கிறது. அந்த துறை என்பது ஐயா ஸ்டாலின் அவர்கள் சரியாக கவனிக்கவில்லையா? அதாவது மற்ற அமைச்சர்களாக இருந்தால் இந்நேரம் மாற்றம் என்பது நடந்திருக்கும். அதே இடத்திலே பொன்முடியோ அல்லது துரைமுருகனோ மற்ற அமைச்சர்களாக இருந்தால் கண்டிப்பாக மாற்றம் என்பது செஞ்சிருப்பாங்க. இப்ப அந்த துறையை வைத்திருப்பவர் யார்? தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். அப்ப அவரை மாற்றம் செய்ய போகிறார்களா? இதற்குத்தான் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக, திமுகவுடைய தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும், ஆட்சியை கலைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கைகள் முன் வச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது சாத்தான்குளம் விவகாரத்தை ஒரு காலத்திலே திமுக மிகப்பெரிய அளவில் கையில் எடுத்தது. அங்கு 2 மரணங்கள் என்பது நடந்தது, அதுவும் காவல்துறையின் மூலம் நடத்தப்பட்டது. அந்த சமயத்திலே உதயநிதியாகட்டும், கனிமொழியாகட்டும், மற்ற திமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களாகட்டும் அனைவருமே பாத்தீங்கன்னா அந்த இடத்திற்கே நேரடியாகவே சென்று அங்க இருக்கக்கூடிய அனைத்து வேலைப்பாடுகளையும் பார்த்தாங்க. அப்ப எதிர்க்கட்சியாக இருந்தது திமுக. ஆனால் இன்று ஆளும் கட்சியாக இருக்கு அஜித்குமார் அப்படிங்கிற கோவில் காவலாளி நகையை திருடி விட்டார் அப்படின்னு சொல்லி காவல்துறை அடித்து அவரை உடம்பிலே 18 காயங்கள் என்பது இருந்திருக்கிறது. அந்த அளவிற்கு அடி உதை என்பது அவர் கொடுக்கப்பட்டு, ஒரு நகை திருட்டுக்கு அந்த அளவிற்கு அடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா? அதே போல கஞ்சா திருடியவர்கள், கஞ்சா விட்டவர்கள், 1000 கோடி ஊழல் செய்தவர்கள், அவர்கள் எல்லாம் காவல்துறை இப்படித்தான் தண்டிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விக்குறியும் வந்திருக்கு. அதே தான் நீதிமன்றங்களும் கடுமையான ஒரு வார்த்தையும் பயன்படுத்தி இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழலே திமுகவின் சார்பாக முதலாக குரல் கொடுத்த எம்எல்ஏ இருக்கிறார். ஆனால் இருந்த போதிலுமே பாத்தீங்கன்னா அந்த இடத்திற்கு சென்று நேரடியாக ஆறுதல் கூற திமுகவினர் எவருமே கிடையாது. அதற்கு பதிலாக இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்க வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனையை முடிக்கத்தான் வந்தார். தவிர அந்த குடும்பத்திற்காக ஆறுதலாக யாருமே வர கிடையாது. நேற்றைய தினம் தான் நமது தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வீடியோ காலின் மூலமாக மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி மன்னிப்பையும் கேட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சனிக்கிழமை நடந்த மரணத்திற்கு நேற்று தான் தமிழக அரசின் சார்பாக ஆறுதலும் கூறப்பட்டிருக்கிறது. இதை மையப்படுத்தி தான் நமது தமிழகத்தை எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக, திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும், அது மட்டுமல்லாமல் இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமான கோரிக்கைகளை வலியுறுத்திட்டு இருக்காங்க. பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அதே போல இது போன்ற மரணங்கள் இனிமேல் நிகழாமல் இருப்பதற்கு தமிழக அரசு காவல்துறைக்கு மிகப்பெரிய கட்டுப்பாடுகளையும் விதிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கோரிக்கையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.